மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ளது சாகர். அங்குள்ள அமைதியான அந்த நதிக்கரையில் ஜனவரி 11ஆம் தேதி ஒரு ஆண் சடலம் கிடக்கிறது என போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். முகம் முழுவதும் கல்லால் நசுக்கப்பட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்துள்ளது. அந்த சடலத்தை பார்த்த உடனேயே நடந்திருப்பது ஒரு கொடூர கொலைதான் என்பது போலீசாருக்கு தெரிந்துவிட்டது. யார் இவர்? எதற்காக இந்த கொலை? இந்த பயங்கரத்தை செய்தது யாராக இருக்கும் என்ற சந்தேக கேள்விகளுக்கெல்லாம் போலீசார் விடை தேடியிருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக எந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சம்பவ இடத்தில் மது பாட்டில்களும் சிகரெட் துண்டுகளும் கிடந்திருக்கின்றன. மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் யூகித்திருக்கிறார்கள். இதனால் சம்பவ இடத்தை சுற்றியிருந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது 3 பேர் ஒரு பைக்கில் செல்லக்கூடிய காட்சி கிடைத்திருக்கிறது. அவர்களை சிசிடிவி காட்சிகளின் வழியே பின்தொடர்ந்ததில் மூவரும் அந்த பகுதியில் உள்ள மதுபான கடை ஒன்றில் மது வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் போலீசார் நிகில், பார்த்தி என்ற இருவரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. உயிரிழந்தவர் முஞ்சா தாண்டிபா நரஹரே. 25 வயதான இவர் கங்கா கேட் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த சூழலில் உஷா நானா சாஹேப் சவான் என்ற 40 வயது திருமணமான பெண்ணோடு முஞ்சாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் 6 ஆண்டுகளாக இரகசிய காதல் உறவில் இருந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நெருக்கமாக இருந்த இந்த உறவு காலப்போக்கில் வன்முறையாக மாறியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக முஞ்சா உஷாவை அடித்து சித்திரவதை செய்ய தொடங்கியிருக்கிறார். நாளுக்கு நாள் முஞ்சாவின் அடிதடி அதிகரித்தபடியே சென்றதால் ஆத்திரமடைந்த உஷா காதலனை தனது வாழ்க்கையிலிருந்தே நீக்கிவிட முடிவெடுத்துள்ளார். உஷா முஞ்சாவால் தான் அனுபவித்து வந்த கஷ்டங்களெல்லாம் குறித்து தனது மகனான 21 வயது நிகிலிடம் கூறியிருக்கிறார். அதோடு முஞ்சாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நிகில் தனது நண்பரான பார்த்தியை சேர்த்து கொண்டு முஞ்சாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர். மது விருந்து வைப்பதாக கூறி முஞ்சாவை அழைத்து வந்து கொன்றுவிட வேண்டும் என்று ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். ஜனவரி 7ஆம் தேதி காலை உஷா முஞ்சாவை சாகன் பகுதிக்கு வரவழைத்திருக்கிறார். நிகிலும் பார்த்தியும் முஞ்சாவை பைக்கில் ஏற்றிக்கொண்டு வழியில் மதுபானம் வாங்கியிருக்கிறார்கள். பின்னர் பிரித்வாடி அருகிலுள்ள வெறிச்சோடிய நதிக்கரைக்கு சென்று மது விருந்து வைத்திருக்கிறார்கள். முஞ்சாவுக்கு மூக்கு முட்ட சரக்கை ஊற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவர் போதையில் மிதந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்த நிகிலும் பார்த்தியும் முஞ்சாவை கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்தை கல்லால் நசுக்கி சிதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். கொலை நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலான பிறகும் போலீசாருக்கு அவர்கள் மூவர் மீதும் சந்தேகம் வராத காரணத்தால் கொலை வழக்கிலிருந்து தப்பித்து விட்டதாகவே நினைத்திருக்கிறார்கள் 3 பேரும். ஆனால் சிசிடிவி காட்சிகள், மது பாட்டில்கள், சிகரெட் தடயங்கள் இவையெல்லாம் சேர்ந்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டது. உஷா சவான், நிகில் சவான் மற்றும் ஸ்வப்னில் பார்த்தி ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.